அண்ணா இப்போது ஃபஸ்ட்டு மாநாட்டில் தளபதி நிறைய பேசியிருக்காரு. செகண்ட் மாநாட்டில் என்னவா பேசுவாருன்னு சொல்லிட்டு கேள்விக்குறியாக நிறைய பேர் இருக்குது. இப்போது அதே நேரத்தில் தளபதி திருமண நாளும் விஜயகாந்த் அண்ணாவுடைய பிறந்த நாள் இருக்குது. அந்த நேரத்தில் கூட்டணி போடுவாங்களா, அதை பற்றி பேசுவாங்களா, நிறைய பேர் கேள்விக்குறியாகவும் அதுவும் இருக்குது. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கும்? இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா கூட்டணியை பற்றி கரெக்டாக நம்மளால் சொல்ல முடியாத ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்கும். ஏன்னா எலெக்ஷனுக்கு கிட்டத்தட்ட இன்னும் 9 மாதங்கள் கிட்டே இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம இவ்வளோ சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ணுன்ற ஒரு தேவையும் இல்லை. ஆனால் ஒரு சில பேர் அதை அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கான காரணம் என்னென்னா, தளபதி விஜய் அவர்கள் மேல் உள்ள ஒரு பயம் தான் அப்படின்னு சொன்னோம். அவர் எப்போ அரசியலில் ஒரு என்ட்ரி கொடுத்தாரோ அப்போவே அதனுடைய தாக்கம் பல விதத்தில் பல கட்சிகளை பாதிச்சிருக்கு. அதனால தான் இப்போவே சில கட்சிகள் கூட்டணி அனௌன்ஸ் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்ம ஏடிஎம்கே பிஜேபி அவர்கள் கூட்டணி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. டிஎம்கே ஆஸ் யூஸ்வல் சொல்லிகிட்டே இருக்காங்க, நாங்கள் எங்கள் கூட்டணி இதான், இதை தவிர்த்து யாரும் வெளியில் போக போவதில்லைன்னு. இன்னொரு விஷயத்தை நீங்கள் நல்லா சமீப காலமாக நீங்கள் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா, சமீப காலமாக தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இல்லை, நாங்கள் டிஎம்கேவோட தான் கூட்டணி, அதில் நாங்கள் வெளியில் வரமாட்டோன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கண்டினியூஸாக மாதத்துக்கு ஒரு 2 வாட்டியாவது அது கொடுத்துட்றாரு. ஸோ அதற்கான காரணம் என்ன அப்படின்னா, தளபதி விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்திருக்கிற ஒரு தாக்கம் தான். இன்னொன்று, தளபதி விஜய் அவர்கள் அரசியல் வந்ததுனால இது யாருக்கு பயத்தை ஏற்படுத்தியதோ இல்லையோ, திமுகவுக்கு ஒரு உச்சபட்ச ஒரு பயத்தை ஏற்படுத்தி விட்டது. ஸோ அதனுடைய தொடர்ச்சியாக தான் அவங்க ஆல்ரெடி கூட்டணியில் இருக்கிற மற்ற கட்சிகள், அதாவது விசிகேவாக இருக்கட்டும், இல்லை கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், இல்லை மற்ற சிறு கட்சிகளாக இருக்கட்டும், அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா எங்கள் கூட்டணி டிஎம்கே தான் அப்படின்னு சொல்லிட்டு சமீப காலமாக தொடர்ச்சியாக சொல்லிகிட்டே இருக்காங்க. அது எதனாலனா, டிஎம்கேக்கு ஏற்பட்ட ஒரு பயம், ஒரு அச்சம், எங்கே இவங்கெல்லாம் நம்மளை விட்டு போயிடுவாங்களோ அப்படின்ற ஒரு அச்சத்தினால அதை கண்டினியூஸாக சொல்லி உறுதிப்படுத்தி அவர்களை அவர்களே தேற்றிக்கொள்கிறார்கள். ஸோ அதுதான். ஓகே.